ஃபுட் ஜர்னி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டேஸ்டியான மைதா கேக், அதாவது கஜடான்னு சொல்லுவோம்ல அதுதான். எங்கள் ஊரில் நாங்கள் இதை வந்து மைதா கேக்குன்னு சொல்லுவோம், முட்டைக்கோஸ்னு கூட சொல்லுவோம். அது இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் 2 பனானா எடுத்துக்கிறேன், கூட 1 எக் எடுத்துக்கிறேன், கூட சுகர் இது வந்து 1/2 கப் மட்டும் எடுத்துக்கிறேன், கூட ஏலக்காய் இது ஒரு 3 காணி எடுத்துகிட்டு இதை நம்ம சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ நம்ம வந்து நார்மலாக கையில் கூட அடித்து எடுத்துக்கலாம். இப்போது ஒரு பவுலில் 2 கப் மைதா மாவு எடுத்துக்கலாம். அதில் நம்ம இப்போது ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம்ல அதை நம்ம ஆட் பண்ணிடலாம். இந்த எக்கு ஆட் பண்ணிடலாம் நம்ம இதில். இது கூட இப்போ நம்ம ரவை ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 1 ஸ்பூன் ஒரு 2 ஸ்பூன் இருந்தால் போதும். கூட சால்ட்டு கொஞ்சம், சோடா உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நல்லா எல்லாத்துலேயும் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இது கூட நம்ம கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணிவிட்டு இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம உருண்டை பிடிக்க முடியும். அதுக்காக ஏன்னா நம்ம இதில் வந்து 1 எக் தான் ஆட் பண்ணியிருக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கணும். கூட 1 ஸ்பூன் நெய் எடுத்துக்கலாம். நெய் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கணும். ரொம்ப ஷேப்பாக வரணும் அந்த மாதிரிலாம் இல்லை, சப்பாத்தி உருட்டுற மாதிரி நம்ம உருட்ட வேண்டாம். ஜஸ்ட் எல்லாம் திரண்டு வரணும் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி இருந்தால் போதும். இந்த மாதிரி ஈவினிங் டைமில் டெய்லி ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா மாவு இந்த மாதிரி இருக்குது. நம்ம இதை சின்னதாக உருட்டிட்டு நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ஸோ ஆயில் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைனா சிம்மில் கூட வச்சுக்கலாம். ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். ஆயில் சூடானதுக்கப்புறமா போட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணால் தான் நம்ம உள்ளே கூட நல்லா வெந்திருக்கும். ஸோ சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். லைட்டாக இதை புரட்டி போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி கஜாடாவில் வந்து பனானா ஆட் பண்ணிவிட்டு பண்ணுறது இன்னும் கொஞ்சம் ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ உள்ளே ரொம்ப சாஃப்டாக கூட இருக்கும். அவ்வளோதான், இது நல்லா புரிஞ்சு வந்துட்டுருக்கு. இப்போ இதை நம்ம எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்துடலாம். பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல? கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்டை எனக்கு தெரியப்படுத்துங்க. இது நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான், இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். சூப்பரான கஜரா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஃபுட் ஜர்னி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபுட் ஜர்னி தமிழ்.